நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான மாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமாக கிருபையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்தி வந்த வல்லமை நிறைந்த தேவன், விசேஷமாய் விளைந்து கால நாட்களிலே ஆண்டவரே, விசேஷமாய் இந்த நடுத்தருவிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து குடும்பங்களுக்காக ஜெபிக்க, உடைய வார்த்தைகளை அறிவிக்க கர்த்தராகி தேவன் என்னுடைய ஆயுச நாட்களை பெருக பண்ணி இருக்கிறீர். ஆகவே இன்றைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லவும், எங்கள் வாழ்விலை செய்திருக்கிற நன்மைகள் ஏராளமான நன்மைகள், அந்த நன்மைகளை நாங்கள் அனுபவித்து ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய நன்மைகளை முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்யும். இது மேலான நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய சமூகத்தில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உமது வார்த்தைகளும் ஜெபங்களும் மிகுந்த பலனை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்ய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கன்வர்ஷன் கேதலை 120வது பாடலை பாடுவோம். 120வது பாடல். குதூகலம் நிறைந்த நடுவானில் மேலிடுமே, இதுவரை இருந்த சொந்தமில்லை இனிய சுமையான நாம், இதுவரை இருந்த சொந்தமில்லை இனிய சுமையான நாம், பலம் சுமந்து புத்தம் செய்திடுவார் பல பிரார்த்தனம் சொல்லுந்து புத்தம் செய்திடுவார் புதுரல நடந்து ஜய கீதங்கள் பாடுவோம். புதுரல நடந்து ஜய கீதங்கள் பாடுவோம். குதூகலம் நிறைந்த நடுவானில் மேலிடுமே, இதுவரை இருந்த சொந்தமில்லை இனிய சுமையான நாம், இதுவரை இருந்த சொந்தமில்லை இனிய சுமையான சரீரமிட்டு என்று தாழ்வோம் எனையே என்று தாழ்வோம் எனையே மனமயந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டிய சேர்த்திடவே, மனமயந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டிய சேர்த்திடவே. புதுகலம் நடுவானில் மேலிடுமே, இதுவரை இருந்த சொந்தமில்லை இனிய சுமையான நாம், இதுவரை இருந்த சொந்தமில்லை இனிய சுமை நாம். ஜபவிழிப்புடன் அவர் வருகையில் ஜபவிழிப்புடன் அவர் வருகையில் அவையில் செலமாய் புயலாங்கிரமாய் காமாயத்தமா இடுவோம். அவையில் செலம் ஆயத்தமா இடுவோம். குதூகலம் நிறைந்த நடுவானில் மேலிடுமே, இதுவரை இருந்த இனிய சுமையான நாம், இதுவரை இருந்த ஆனந்த சிலரொளி வீசும் கலர சிலரொளி நேசிக்க இவரொளி அருள் சுரந்திடுவார், நாமம் வரைந்திருந்தார் அவர்
மகிமையில பறிப்போ அருள் சுரந்திருந்தார் நாமம் அறிந்து அவர் மகிமையில பறிப்போம் துதிகளம் நிறைந்தனோ நடுவானில் நெடுவே இதுவரை இருந்த தோன்றமில்லை இனிய சுமையான நாம் இதுவரை இருந்த தோன்றமில்லை இனிய சுமையான நாம் தேவதூதர்கள் நம்முடைய துணி கேட்கும் தேவதூதர்கள் துணி கேட்கும் மரக்கிருமையினால் மறுரூபமாக நம்மையினுடன் சேர்த்திடுவார் அவசியம் மறுரூபமாக நம்மையினுடன் சேர்த்திடுவார் வெகுவலம் நிறைந்தன இதுவரை இருந்த தோன்றமில்லை இனியன் பூமியான நாம் இதுவரை இருந்த தோன்றமில்லை இனியன் பூமியான 442வது பாடலை பாடுவோம். 442வது பாடல். பாரீரருணோதயம்போல் உதித்து வரும் இவயா பாரீரருணோதயம்போல் உதித்து வரும் யாரோ முகம் சூரியன் பிரகாசம் சத்தம் பெறுவன் இரைச்சல் போல முகம் சூரியன் பிரகாசம் சத்தம் பெறுவன் இரைச்சல் இயேசுவே ஆத்மேஸ்வரே சரணம் பிரஜாவும் எலிபோ சமுமாம் பதினாயிரங்களின் சிறந்தோ பதினாயிரங்களின் சிறந்தோ காட்டு மரங்களுக்கு செல்வோம் எந்த நேசரதோ நிற்கிறார் காட்டு மரங்களுக்கு எந்த நேசரதோ நிற்கிறார் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இந்த ரசத்திலும் மகிமை நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இந்த ரசத்திலும் அத்வரசரே சரோனின் ரோஜாவும் நிலிவும் சமுமாம் பதினாயிரங்களின் சிறந்தோர் பதினாயிரங்களின் சிறந்தோர் அவர் இடது கையந்தலைக்கு வலகரத்தலைக்கு சொல்கிறார் அவர் இடது கையந்தலைக்கு வலகரத்தலைக்கு சொல்கிறார் அவனேசத்தன் சூழமானே என்று கரங்க கோடி நேசமே அவனேசத்தன் சூழமானே என்று கரங்க கோடி நேசமே இயேசுவே அப்பலேசரே சரோனின் பூஜாவும் நிலிபோ சமுமாம் பதினாயிரங்களின் சிறந்தோ கேந்திரியமிருவனது என அழைக்கிடும் இந்த சதா கேந்திரியமிருவனது என அழைக்கிடும் இந்த சதா கேட்டு அவர் பின்னே அவர் சமூகத்தில் மகிழ்ந்து அவர் பின்னே அவர் சமூகத்தில் மகிழ்ந்து அப்பலேசரே சரோனின் ரோஜாவும் நிலிவும் சமுமாம் பதினாயிரங்களின் பதினாயிரங்களின் சிறந்தோர் நேசரினுடையவரே
அவர் மாறி சாய்ந்திடுவே நேசரமுடையவரே அவர் மாறி சாய்ந்திடுவே மனவாளியே என்பதே நானும் சொல்வதே அல்லவே மனவாளி என்பதே நானும் சொல்வது அல்லவே ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இரண்டாம் கூடுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமா இந்த திருமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். சாட்சி சொல்ல பாடல் பாட இந்த திரு மக்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாட்டு படிக்கணும் முதலே சொல்ல வேண்டாமா? ஆயத்தமா இருக்கணும்ல. ரைட், பாட்டு படிப்பீங்களா? சரி, பாடல் வேற. சாட்சி சாட்சி யார் சொல்வீங்களா? சாட்சி சொல்லணும். சரி, உங்களுக்காக ஜெபிப்போம். ஜெபித்து நம்ம பாடல் பாடி சாட்சியை நம்ம கேட்போம். எல்லா முழங்கள் படிடுவோமா? முடியாதவங்க அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். அங்கே இடம் குறைவாக இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த திருமக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லிக் கொடுக்கிறான். நான் பாடும் பொழுதும் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். அப்படியானால் நான் ஜெபிக்கின்ற பொழுதும் ஆவியோடும் ஜெபிக்க வேண்டும், கருத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற நல்ல தேவன், மகிமையான காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த தெருவில் இருக்கிற அனைத்து மக்களின் ஆசீர்வாதங்களுக்காக கடந்த ஆண்டிலே கிருபையாக நடத்தி வந்தீர். இந்த ஆண்டிலும் கர்த்தர் கிருபையாக நடத்தும் ஐயா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த பகுதி மக்கள் அனைவருக்காக யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். அற்புதங்களின் தேவன் ஐயா, ஆச்சரியங்களின் தேவன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் மீதும் ரட்சிப்பை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஒன்று கூடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷித்த கிருபைகளை தாரும் ஐயா. விசேஷித்த கிருபை உண்டாகட்டும். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். உண்டாகட்டும் ஐயா, உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நடத்தட்டும் ஐயா, நடத்தட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். உண்டாகட்டும் ஐயா, பரிபூரண நன்மைகள் உண்டாகட்டும். ஆமென் ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டபடியினால் எல்லாரும் சேர்ந்து நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நல்லவராக இருந்து இதுவரை நீ நடத்தி வந்த தேவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த மறுபடியும் உம்முடைய அன்பு சமூகத்திலே ஒன்று சேர்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறீரப்பா. உடைய வார்த்தைகளுக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தாவே, நீர் கட்டாயம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாடல் நாம் கேட்போம். தொடர்ந்து சாட்சி சொல்ல ஆயத்தமுடையவர்கள் சாட்சி சொல்ல உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
அல்லேலூயா. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இன்னும் நாம் பயன்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம். சரி, இந்த தெருவில் உள்ள மக்கள் கட்டாயம் யாராவது ஒருவர் சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்ல யாரும் இல்லையா? ஆண்டவர் நன்மையை செய்யலையா? சரி, போன வருடம் இந்த தெருவில் அறிவிக்கப்பட்ட வார்த்தை என்ன? போன வருஷம் என்ன சாப்பாடு? என்ன கூட்டு ரசம்? வெரி குட். சகரியா வாசிங்க பார்ப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. சரி, 3 காரியம். பலப்படுத்தினார், ரட்சித்தார். இப்ப இந்த 3 காரியத்துல சாட்சி இப்ப நீங்க தான் சொல்லணும். ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் என் குடும்பத்தை ரட்சித்தார். இன்னும் நடக்கலையோ? இன்னும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள் நிலைத்து நிற்கப்பட வேண்டும். இன்னும் நம்மால் செய்யப்பட முடியலையோ? ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு நோக்கம் இல்லாம ஆண்டவர் கடந்த வருஷத்துல நீங்களாவே ஜெபம் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவர்களுக்கு அறிவித்தோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்பது அது விருதாவான வார்த்தை இல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்பது அது மகிமையான காரியங்களை செய்வது. அது சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே விடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தைகளை பலப்படைய வேண்டும். ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பானால் அவனுடைய வாழ்வை ஆண்டவர் உயர்த்துவார். அநேகருக்கு அது பிரயோஜனமாகவே இருக்கும். நானும் நீங்களும் அறிவிக்கப்படக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தை ஏதோ கடமைக்காக நம்ம இங்க நின்று அறிவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கல்ல. இதனுடைய வார்த்தையின் பலனை கட்டாயம் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. நாளுக்கு நாள் தெருக்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த தெரு சுத்தமாக்கப்படுமானால் வீடுகள் அனைத்தும் என்ன செய்யப்படும்? அது சுத்தமாக்கப்படும். ஒரு நாளிலே இந்த தெருக்களிலெல்லாம் இந்த டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னால இந்த தெரு எப்படி இருந்திருக்கும்? அந்த டைல்ஸுக்கு முன்னால இந்த வீடுகள் இப்படிப்பட்ட வீடெல்லாம் இல்லை. அந்த சமயத்தில் இந்த தெருக்களுடைய நிலை என்ன? வருடம் தோறும் இந்த தெருக்களானது மாற்றம் உண்டாயிட்டே இருக்குது. ஒரு நாள் டைல்ஸ் இல்லை, இன்னைக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளிலே கூரையாக இருந்த வீடு இன்றைக்கு நல்ல கார வீடுகளாக என்ன செய்து மாறி இருக்கிறது. வீடுகள் மாற்றம் இருக்கிறது, வெளி அடையாளங்கள் மாற்றம் இருக்கிறதை ஒழிய உள்ளான மனிதனிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த உள்ளான மனிதனுடைய மாற்றம். ஆகவேதான் போன வருடத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். நீங்கள் பலனடைய வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும், இன்னும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே வரும் நாட்களிலே கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த லெந்து கால நாட்களில் தெரு கூடுகையிலே 2வது தெருவாக நடுத்தெருவிலே நிற்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஒன்று கூடுனதனுடைய நோக்கத்தை கர்த்தராகிய தேவன் நிறைவேற்றட்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னொன்று ஜெபம், அதற்கு அப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தை. 2ம் கலந்து இருக்கணும். முதலாவது ஜெபம், 2வது வார்த்தை. வார்த்தையும் ஜெபமும் இணையுமானால் அது பெரிய ஒரு புதிய ருசியை கொடுக்கும். ஒரு சப்பாத்தி சுடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல மாவு, அதோடு கலந்த உப்பு, தண்ணி எல்லாம் தனித்தனியாக ஊற்றப்படும், கலரணும். அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் கலக்கப்படும், ஒரு புதிய சுவை உண்டாகும். அதே போல சாட்சி இருக்கணும், ஜெபம் இருக்கணும், வார்த்தை இருக்கணும். பிசைவோமானால் ஒரு சுவையை கொடுக்கும், நம்முடைய வாழ்விலே நன்மையை கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்பது அது சாதாரணமானதல்ல, அது கிருபை பொரியந்தது, அது ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தெருவில் போல இது கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். ரொம்ப ஒடுங்குறதுனால நாமும் டைட்டா இருக்கிறது போல ஒரு தோற்றம். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த அடிப்படையில ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைகளை அறிவிக்க பெரிய ஊழியக்காரங்க நீங்க நினைச்சு கொள்ளணும். அப்பதான் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். சரியா? இப்ப என்ன மறைச்சிடணும், என்ன பார்க்க கூடாது, வார்த்தையை கவனிப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய இருக்கிற தேவ திட்டங்களை, சித்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய சமூகத்தில் ஏற்கனவே நான் போன முறை நான் சொன்னதை போல ஆண்டவரிடத்தில் உள்ள அடையாளங்கள் என்ன? அவருடைய அடையாளங்கள்
சிலுவையின் உபதேசங்கள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த விலையேற பெற்ற அடையாளம் என்ன? நமக்கு தெரிந்த அடையாளம், ஆனால் தெரியாத சத்தியங்கள், அவைகள் மூலமாய் இருக்கிற அந்த மறைவான நன்மைகள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய அடையாளம், இந்த அடையாளம் என்பது இந்த திருமக்களுக்கு விசேஷமாய் கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப்பட வேண்டுமா? இந்த அடையாளத்தை நீங்கள் அணிந்து கொள்வீர்களானால், அதை ஏற்றுக்கொள்வீர்களானால், உங்கள் வாழ்வை ஆண்டவர் அப்படியாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனுடைய அடையாளம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருமக்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்லது அடையாளம் துணிகளிலே சுற்றப்பட்ட நிலை. துணிகளிலே சுற்றப்பட்ட நிலை. அதற்கு இன்னொரு பெயர் சொல்லி இருக்கிறது சீலை அப்படின்னு. நம்ம சொல்றோம் சேலைன்னு சொல்றோம், சீலைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அடையாளமாகவே இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய அடையாளம் என்ன? அவர் பாலகனாய் வந்தார், அது பிரதானமான அடையாளம் இல்லை. அவர் இம்மானுவேலராக வந்தார். நான் சொல்லுகிறேன், அது பிரதானமான அடையாளமாக இல்லை. ஏனென்றால் அடையாளம் என்பது அவருடைய சரீரத்தினுடைய அடையாளத்தை மாத்திரம் அங்கே குறிக்கப்படவில்லை. எந்த இடத்திலே எதன் மூலமாக இவர் வெளிப்பட்டார் என்பதுதான் அடையாளம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்களாகிய அனைவரும் நாங்கள் பிறந்திருக்கிறோம். எல்லாருமே நம்ம பிறந்திருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் உண்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே முதலாக அந்த பிள்ளை இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடையாளத்தை தேடுவார்கள். எங்க தேடுவாங்க? சரீரத்துல தேடுவாங்க. பாருங்களேன், அதுக்கு பெயர் என்ன சொல்லுவோம்? மச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் அந்த அடையாளம் தான். நீங்க எல்லா ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளத்தை கட்டாயம் அங்க என்ன செய்திருக்கும்? பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அந்த அடையாளம் இல்லாமல் இப்ப என் பேர் உடையவனை அழிச்சு வேற ஒரு பெயரை நாம் போட்டுக்கொள்ளலாம். என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை அழிச்சு வேறொரு டேட் ஆஃப் பர்த் போட்டுக் கொள்ளலாம். என்னுடைய ஊர் பெயரை மாத்தி நான் என்ன வேணாலும் அந்த டிசியில என்னனாலும் பண்ணலாம். ஆனால் என்னை காண்பித்து கொடுப்பது எதுவென்றால் அந்த அடையாளம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய பார்வையிலே டிசியில் இருக்கிற பெயரை போல பலவிதங்களிலே, பலவித தோற்றங்களிலே, பலவித செயல்களிலே, பலவித முறைகளிலே ஆண்டவருக்கு முன்பதாக நின்றாலும் ஆண்டவர் எந்த அடையாளத்தை பார்ப்பாரானால் அந்த மறைந்திருக்கிற அந்த மச்சத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தை வருகிறது. தன் தகப்பன் கேட்கிறார், எனக்கு பிரியமுள்ள ஆகாரத்தை நீங்கள் கொண்டு வருவீர்களானால் என் பிள்ளைகளை நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தன் தகப்பன் சொல்லுகிறார். தகப்பனுடைய செய்தியை கேட்டு தாய் சொல்லிக் கொடுக்கிறார் தன்னுடைய இளைய மகனிடத்திலே, நீ முந்தி கொண்டு போய் என்ன செய், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி என்னதான் அடையாளம் போட்டு அந்த இளைய மகன் போய் கொடுத்தாலும் தகப்பனுக்கு தெரிகிறது அடையாளத்தை கண்டுதான் கண்டு கொண்டார். அல்லேலூயா. இது ஏன் இது சின்ன பிள்ளை, இது பெரிய பிள்ளை தெரியாம பெயர போகுது. அவர் சொல்லுகிற அந்த அடையாளத்தை பாருங்களேன். பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறது, சரீரத்தின் தோற்றம் ஒரு மாதிரியா இருக்கிறது, ஆனால் அடையாளம் வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. அதை மாற்றிவிடவே கூடாது, மாற்றவும் முடியாது. என்னுடைய அடையாளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே என் மீது உங்கள் மீதும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன் தெரியுமா? நான் எப்படியாக வாழ வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற ஆதீனத்திலே ஒரு நாளும் நானும் நீங்களும் மாற்றப்பட முடியாது. ஏனென்றால் என்னை குறித்த அடையாளம் எனக்கும் தேவனுக்குமான ஒரு அடையாளம் உண்டு. நான் எத்தனை மேக்கப் போட்டு வந்தாலும் அந்த அடையாளம் காண்பித்து கொடுத்து விடும். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. அங்கே சொல்லுகிறார்கள், பிள்ளையை துணிகள்
துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். இந்த அடையாளத்தை தான் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தெரு மக்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த குழந்தையை போல, இந்த பிள்ளையை போல அநேகருடைய வாழ்வு துணிகளிலே சுற்றப்பட்ட நிலைகள். அப்படியானால் அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே ஒருவேளை பிதுங்கப்பட்ட காயத்தோடு இருக்கிற புண்கள் இருக்கக்கூடும். அதை கட்டுவதற்கு எப்படி ஒரு துணி தேவைப்படுகிறதோ, சிலருடைய கண்ணீரை மறைப்பதற்கு சில துணிகளை நீங்கள் சுற்றி இருக்க கூடும். ஆனால் உள்ள காயம், ஆனால் உள்ள வேதனை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அடையாளம் என்ன? நீங்கள் துணிகளிலே சுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் துணிகளிலே சுத்தப்பட்ட நிலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடுவதற்கும் சில அடையாளங்களோடு ஓடத்தான் செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கவனிக்கிறார், அடையாளத்தை காண்கிறார். பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு வாழ்ந்த காலம் வரை எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. வியாதியுடையவன், குருடன் என்றால் அவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. குஷ்டரோகி என்றால் ஒருவனுக்கு அடையாளம் உண்டு. அவன் எந்த வியாதி உடையவனாக இருக்கிறானோ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நாம் அனைவரும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருப்போம் என்று வைத்துக் கொள்வோம். இயேசு என்பவர் இந்த பூமிக்கு வந்து இந்த துணிகளினாலே சுற்றப்படாமல் இயேசு இல்லாமல் இருந்திருப்பானால் இன்றைக்கு நானும் நீங்களும் அடையாளங்களோடு தான் சுற்றி திரிவோம். ஒருவருக்கு ஒருவர், மனிதனுக்கு மனிதன் முகம் பார்க்கப்பட முடியாது. அத்தனை கொடூரமான முகத்தை உடையவர்கள், அத்தனை கொடூரமான வியாதி உடையவர்கள், அத்தனை கொடூரமான வாழ்வு முறை உடையவர்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாய் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆடைகளை அணிந்தவனாய் தன்னுடைய வாழ்நாளை அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்து ஒரு காரியத்தை செய்தார். உங்கள் அவமானங்களை, உங்கள் நிந்தைகளை நான் பிறக்கின்ற பொழுதே கந்தை துணிகளினாலே சுத்தப்பட்ட நிலையிலே நான் உங்களுக்காக அவதரித்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அன்றைக்கு சுத்தப்பட்ட நிலையிலே இருந்த ஒவ்வொரு துணிகளும் என்னுடைய வாழ்வுதான். மறைக்கப்பட்ட என் வாழ்வு, மறைக்கப்பட்ட துணிகள் தான் இயேசுவின் மேல் போடப்பட்ட துணிகள். ஆகவேதான் இன்றைக்கு நான் வெளியரங்கமாய் நிற்கிறேன். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் கூட கிடையாது. அல்லேலூயா. நமக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இவன் வியாதியுடையவன், இவன் குஷ்டரோகி, இவன் குருடன், இவன் விபச்சாரி, இவன் வேசித்தனம் பண்ணினவள், ஒரு அடையாளமும் கிடையாது. எல்லா அடையாளங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீலையின் மூலமாய், துணிகளின் மூலமாய் சுத்தப்பட்ட நிலையிலே எனக்காக உங்களுக்காக அவர் அவதரித்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இன்றைக்கும் சீலைகளிலே சுத்தப்பட்ட அனுபவம் எல்லா மனிதனுடைய வாழ்விலும் உண்டு. எல்லா மனிதனுடைய வாழ்விலும் உண்டு. நீங்க இப்ப யோவான் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால், யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. அங்கே வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 44ஆம் வசனம். 44, 11, 44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆதியிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் துணிகளினாலே சுற்றப்பட்டவராய் இந்த பூமிக்கு அடையாளமாக வந்தார். இன்றைக்கு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இந்த லாசருவை போலதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் அர்த்தம் என்ன? தேவனை துதிக்க முடியாமல், தேவ சமூகத்திலே நடக்க முடியாமல் இன்னைக்கு எத்தனையோ கால்கள் இந்த தெருவிலே கட்டப்பட்டு கிடக்கிறது. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து லாசருவினுடைய கல்லறையின் அருகிலே வந்த பொழுது அவனை உயிரோடு எழுப்பி அவர் சொன்ன வார்த்தை, இவன் மேல் சுத்தப்பட்டு இருக்கிற சீலைகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆராதிக்க நம்முடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். அந்த கட்டுகள் விசேஷமாய் சீலைகளினாலே சுத்தப்பட்டது, கந்தைகளினாலே சுத்தப்பட்டது. இப்ப சாதாரணமாய் சீலைகள் அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த நம்ம வீடுகளில் இருப்பதற்கு பெயர் சேலைன்னு நல்லா அழகா சொல்லுகிறோம். அது சேலைன்னு சொல்றோம். அதே சேலை தெருவிலே எதையாவது துடைப்பதற்கு பயன்படுத்துவோமானால் அது ஒரு நாள் சேலைன்னு யாருமே என்ன செய்யறது இல்லை, சொல்றதே கிடையாது. அதற்கென்று ஒரு பெயர் உண்டு. எப்பொழுது என் தேவை போக நான் தூக்கி எறிகிறேனோ, நான் அணிந்த சேலைதான்
நான் உபயோகப்படுத்தின சேலை தான் எப்பொழுது அது வெளியே போடப்படுகிறதோ அப்பொழுது சேலை சீலையாக மாறுகிறது. அப்படியானால் அர்த்தம் என்ன? ஒன்றுக்கும் உதவாதது, ஒன்றுக்கும் உதவாதது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே இந்த லாசருவை கட்டப்பட்டனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லாதவைகள் தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறது, ஒன்றுமில்லாதவைகள் தான் உங்களை கட்டிப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், அந்த சீலைகளை அவிழ்த்து விடுங்கள். அது பார்ப்பதற்கு அழகற்ற நிலையிலே இருப்பது, அது குப்பையிலே கிடக்க வேண்டியது எப்படி உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்தது? ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், உங்கள் சரீரம் என்பது அது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாகிய இந்த ஆலயத்திலே எப்படி புறம்பாக்கப்பட்ட குப்பையான சீலையினாலே உங்களை எப்படி கட்டப்பட முடியும்? ஒன்றுக்கும் உதவாத பாவத்திலும் சாபத்திலும். இந்த சீலைகளுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், இந்த சீலை என்பது தூர போடப்படுவது, தேவ பார்வையிலே வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட சீலைகளினால் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் சுற்றப்பட்டு இருக்கிறோம். ஆகவேதான் கட்டப்பட்ட நிலையிலே இன்றைக்கும் பல ஆண்டுகள் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். கைகளும் கால்களும் வாய்களும் மனிதன் நடக்க முடியாத, ஆசீர்வாதம் பெற முடியாத நிலைமைக்கு காரணம் என்ன? கட்டப்பட்ட ஒரு நிலை. ஒன்றுக்கும் உதவாதவைகள், பிரயோஜனத்தினாலே கட்டப்பட்டால் பரவாயில்லை, ஒன்றுக்கும் உதவாதவைகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அந்த கட்டுகள் என்ன? ஒரு பெரிய லிஸ்ட் வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு கட்டுகளும் தேவையற்ற கட்டுகள். அந்த கட்டுகளை வாசித்து பார்த்தால் ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே வேகமாய் வாசிக்கணும். ரோமர் 1ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த சில வசனங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வேக வேகமாய் வாசிங்க பார்ப்போம். சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், வீம்புக்காரங்க, பொல்லாதவர்களை யோசித்து பணிக்கிறவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவங்க, உணர்வில்லாதவங்க, உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவங்க, இரக்கமில்லாதவர்கள், இவைகள் தான் இந்த சீலைகள், இவைகள் தான் இந்த கட்டுகள். நல்ல கவனிச்சு பாருங்களே, அந்த சீலைகள் ஒன்றுக்கும் உதவாத சீலைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. எவைகளினாலே இந்த மனிதன் கட்டப்பட்டு இருக்கிறான்? ஆகவேதான் அவன் எழுந்து வரப்பட முடியவில்லை. அவன் வெளியே எழுந்து வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் மீது கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் தான் காரணம். இந்த கட்டுகள், இவ்வளவு வார்த்தைகள் ஒரு மனிதனை ஆளுகை செய்யுமானால் அவனால் அசை பெற முடியாது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளில் இருந்து நான் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். இந்த சேலையில் இருந்து உங்கள் கட்டுகளை அவிழ்க்க நான் விரும்புகிறேன். இந்த அனுபவத்திலே இந்த வாழ்வு முறையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களை நான் கட்டவிழ்க்க நான் விரும்புகிறேன். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே, ஒரு ஓய்வு நாளிலே 18 வருடங்களாக குனிய முடியாத, நிமிர முடியாத ஒரு கூனியாக இருந்த ஒரு அம்மாவை ஆண்டவர் சந்தித்தார். சந்தித்த பொழுது அவளை விடுவித்தார். விடுவித்த மாத்திரத்திலே வேதபாரகர் வருகிறார்கள், பரிசேயர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீ எப்படி இந்த மனுஷனை நீ விடுவிக்கலாம் என்று சொல்லி. அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்த கூடாமல் சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தான். அப்படியானால் நான் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? இதுதான் சாத்தானுடைய ஆயுதம். அவ சீலை என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக எனக்காக ஒரு நாளிலே தேவன் தமது மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று, தமது பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும் என்று, தமது அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பிரதானமான ஆலயத்தை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்கிற இந்த காலத்திலே ஆங்காங்கே தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது ஒரு சம்பவம் நிறைவேறினது. ஏன் தெரியுமா? நான் விடுதலை பெற வேண்டும், இப்படிப்பட்ட வாழ்வில் இருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நாளே கர்த்தருடைய ஆலயத்தில் கூட கர்த்தருடைய மகிமையை காண
காணக்கூடாதபடி அங்கே தேவாலயத்திலே ஒரு திரைச்சீலை காத்திருந்தது. தேவ மகிமையை காணக்கூடாமல். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கட்டுகளோடு தேவ சமூகத்திலே போவோமானால் எப்படி கர்த்தருடைய மகிமையை பார்க்கப்பட முடியும்? ஆண்டவர் பார்த்தார், நான் உங்களை விடுவித்தால் தானே என் மகிமையை கர்த்தருடைய ஆலயத்தில் பார்க்கப்பட முடியும். கட்டுகளோடு தேவ சமூகத்தில் வருவோமானால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்திலே இன்னும் திரைச்சீலை உண்டு. இன்னும் திரைச்சீலை இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் திரைச்சீலை இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க பல ஆலயங்களிலே நீங்கள் பார்த்து இருக்கலாம். திரைச்சீலை எந்த ஆலயத்திலையும் நீங்க எங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி எந்த ஆலயத்திலையும் பார்த்தது? இன்றைக்கும் கேரளாவிலே ஒரு சபை உண்டு. இன்றைக்கும் கேரளாவிலே ஒரு சபை உண்டு, யாக்கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துல என்ன செய்வாங்கன்னா, ஆராதனை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆசாரியர் உள்ள போன உடனே அந்த ஸ்கிரீன் இழுப்பதை போல ரெண்டு பக்கம் நின்று ஸ்கிரீன் இழுப்பாங்க. அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை அங்கே மூடும். ஆராதனை சமயத்துல இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் ஆராதனை நடக்கிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை அங்கே மூடப்படும். சில மணி நேரத்திலே அவர் போய் உள்ளே நின்று இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுவார். பரிந்து பேசின மாத்திரத்திலே ஒரு மணி அடிக்கப்படும். திடீரென்று அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டு பக்கமாக போகும். இன்றைக்கும் கண்களுக்கு முன்பதாக அடையாளத்தை காண்பிப்பதற்காக அந்த காரியத்தை இன்றைக்கும் செய்கிறார்கள் அந்த சபையிலே. தேவாலயத்தின் திரைச்சீலை எனக்காக உங்களுக்காக ஏன் கிழிக்கப்பட்டது தெரியுமா? இந்த திரைச்சீலை விலகினால் தானே கர்த்தருடைய மகிமையை பார்க்கப்பட முடியும். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 18 வருடமாய் கூனி கிடந்த அம்மாவை ஆண்டவர் நிமிர பண்ணினார். தேவ மகிமையை பார்க்க வைத்தார். கர்த்தருடைய சமூகத்திலே நின்று வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறு மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீங்கள் நிமிர்ந்து நின்று தேவ மகிமையை பார்க்க வேண்டுமானால் இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த லாசருவினுடைய சேலைகள், அந்த கட்டப்பட்ட சேலை அவிழ்க்கப்பட்டதனுடைய நோக்கம், என் ஜனங்களும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். என் ஜனங்களும் பாவத்திலும் சாபத்திலும் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே கிடக்கிறார்களே, இவர்களை விடுவிக்கப்பட வேண்டுமானால் இவர்களுக்கு தடையாக இருப்பது இந்த சீலை தானே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்விலும் நிறைவேறுகிறது. நான் ஒரு நாளிலே துணிகளில் சுற்றிதான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். என்னை ஒரு ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதை போல நீங்களும் இன்றைக்கு இந்த கந்தையினாலே, இந்த சீலைகளினாலே, கேட்பாரிட்டு தூரப்படக்கூடிய சீலைகளினாலே இன்றைக்கு சுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றுக்கும் உதவாதது, ஒன்றுக்கும் உதவாத காரியத்தை குறித்து ஏன் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய மகிமையை காணுங்கள் என்று சொல்லி. ஆகவேதான் அவர் சொல்லப்படும் பொழுது அவர் சொன்னார், தன்னுடைய சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று அவர் சொன்னார். நீ விசுவாசிப்பாயானால், என் கட்டுகள் அவிழ்க்கப்படுமானால் நான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்ப்பேன். அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் பிறவியிலே சப்பானியாய் இருந்த மனிதன், அவனுடைய கட்டுகளை கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய பேதுரும் யோவானும் சென்று கட்டுகளை அவிழ்த்தார்கள். இயேசு என்கிற நாமத்தின் மூலமாய் கட்டுகளை அவிழ்க்கப்பட்ட பொழுது அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்க ஓடுனா? வீட்டிற்கு ஓடப்படவில்லை. என்னையே போய் தொடல, கர்த்தருடைய மகிமையை காண கர்த்தருடைய ஆலயத்திற்குள் ஓடி வந்தான். ஆமென், அல்லேலூயா. நீ கர்த்தருடைய மகிமையை பார்க்கப்பட வேண்டும். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவன் கட்டாயம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவராகிய கர்த்தருடைய விருப்பம். நம்முடைய கிராமங்களிலே அநேக மாடுகளை வளர்க்கிறாங்க. அது கண்டுக்குட்டி ஈனட்டும். கண்டுக்குட்டி ஈன மாத்திரத்திலே அந்த கண்டுக்குட்டி ஈனும் பாருங்களேன், தன் தாயினுடைய முகம் இதுதான் என்று அதுக்கு நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் அந்த குட்டியை ஈண்டு எடுத்து அதுக்கப்புறம் அது செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து முடித்த மாத்திரத்திலே அந்த குட்டியானது தாயை நோக்கி எவ்வளவு வேகமாய் ஓடும். ஓ, எனக்கு இவர் தண்ணி வச்சவரு, இவர் எனக்கு பருத்தி பால் வச்சாரு, இவர் பருத்தி கொண்ட புண்ணாக்கு வச்சவரு, இவர் எனக்கு புல்லு போட்டவரு, எங்க தாயை வளர்த்தவரு அப்படின்னு சொல்லி இந்த குட்டியானது வளர்த்த மனிதனை நோக்கி வரப்படவில்லை. அந்த குட்டியானது எந்த சூழ்நிலையிலே என்னை ஈண்டெடுத்ததோ என்று சொல்லி தன் தாயாகிய அந்த மாட்டை நோக்கி ஓடினது. அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களிலே கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். குட்டி ஈன உடனே அந்த பாதத்துல இருக்கிற அந்த செதிலெல்லாம் என்ன செய்வாங்க? எடுத்து நீக்கின மாத்திரத்திலே அந்த குட்டியானது பறந்து ஓடும். பிடிக்கவே பட முடியாது. விடுவிக்கப்பட்ட மாத்திரத்திலே தன் தகப்பனை, தன் தாயை தேடி ஓடக்கூடிய கன்றுக்குட்டிக்கு இதைத்தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். வாசிங்க பாப்போம். அந்த வாசிங்க எடுத்து வாசிங்க. கழுதை தன் முன்னணையை கூட அறிந்திருக்கிறது, மாடு தன் எஜமானை கூட அறிந்திருக்கிறதாம்.
வாசிங்க. மாடு தன் எஜமானியும் அறியும். ஆனா சொல்றாரு பாருங்களேன், இஸ்ரவேலோ என் ஜனங்களே அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று அவர் வேதனையோடு நிற்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் தேவனை தேடக்கூடிய உணர்வற்ற நிலையில இருக்கிறோம் என்றால் இன்னும் கட்டுகள் அவிழ்க்கப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஓடி வருவீர்களானால் உங்களுக்காக தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்திருக்கிறது. தேவ மகிமையை பார்க்கலாம், தேவனுடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இங்கே லாசருவின் மூலமாய் ஆண்டவர் வைத்திருக்கிற விடுவிக்கப்படக்கூடிய அடையாளமாக இந்த சீலை இருந்தது. விடுதலை கொடுக்கிற சீலை. ஆகவே அவன் சொல்லுகிறான், பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது, அவன் முகமும் சீலையால் சுத்தப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். இந்த சீலை என்பது விடுதலைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு நாளிலே கந்தையோடு வந்த இயேசுவினுடைய அடையாளம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய முகங்களிலும் கால்களிலும் சுற்றப்பட்டிருந்த நிலை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டவிழ்த்து விடுங்கள், இவர்கள் எனக்குரியவர்கள். இன்றைக்கு அவிழ்க்கப்பட வேண்டுமா? இன்றைக்கு அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். அதே விடுதலையை உண்டாக்கி கொடுத்த முதல் சீலை என்கிற அனுபவம் அது விடுதலை கொடுத்தது. இன்னொரு காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு சீலையை எடுத்து அவர் இடுப்பிலே அவர் கட்டினார். காரணம் என்ன தெரியுமா? என் ஜனங்களுக்கு இன்னும் ஏன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் வரப்படவில்லையானால் இன்னும் இவர்களிடத்திலே தாழ்மை இல்லாது இருக்கிறது. இந்த சீலையினுடைய அடையாளம், அவர் ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு சீசனுடைய கால்களை அவர் கழுவுகிறார். சீசனுடைய கால்களை கழுவுவதனுடைய நோக்கம் என்ன? தன்னை அவர் தாழ்த்துகிறார். தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். என் ஜனங்களே, உங்களுக்குள் தாழ்மை இருக்குமானால் நான் உங்களை உயர்த்துவேன். ஆண்டவர் சொன்னார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவனுடைய கிருபை உண்டாகும் என்று. பெருமைப்படுவோமானால் தேவன் வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை எதிர்த்து நிற்பாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடுப்பிலே சீலையை கட்டினார், தாழ்மைப்படுத்திக் கொள்ள. நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பார்த்தால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வேகமாய் ஒருவர் வாசிங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார். அடிமையாய் தேவனுக்கென்று அடிமைப்படுத்துங்க, தேவனுக்கென்று உங்களை தாழ்மைப்படுத்துங்க, கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. நீங்க போய் எல்லாம் குனிஞ்சு நின்று ஒண்ணு செய்ய வேண்டாம். ஆண்டவரே, நான் உமக்காக எல்லாவற்றையும் இழக்கிறேன், எல்லாவற்றையும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவன் மிகுந்த ஆசையுடையவன், மிகுந்த மகாபெரிய பணக்காரன், மிகுந்த அறிவுடையவன், மிகுந்த கல்விமான். ஆனால் கர்த்தருக்கென்றவன் சொல்லுகிறான், ஆண்டவரை உமக்கென்று நான் படித்த படிப்பு பட்டம் எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜனங்களை, சீலை என்கிற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குமானால் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறையிலே அவர் சீலையை கட்டிக்கொண்டு சீசர்களுடைய கால்களை அவர் கழுவினார். ஆகவே மத்தேயு 11:29 வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 11:29 வாசிங்க பாப்பா ஒருவர். மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. இந்த மனத்தாழ்மை எங்கே கற்றுக் கொடுப்பது? நான் சொல்றேன், அப்பா ரொம்ப அமைதியானவர், இவங்க அம்மா ரொம்ப அமைதியானவங்க, இவங்க தாத்தா அமைதியானவங்க, இவங்க பாட்டி அமைதியானவங்க. வேண்டாம். உங்க தாத்தா பாட்டி மனத்தாழ்மையை அணிந்து கொள்வீர்களானால் தாத்தா பாட்டியினுடைய சுபாவம் ஒரு நாளிலே வெளிப்பட்டுவிடும். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பாவை போல அமைதியானவன். நான் சொல்லுவேன், அவன்கிட்ட தான் விஷயமே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் உள்ள மனத்தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்க, என்னுடைய மனத்தாழ்மையை நீங்கள் தேவனிடத்தில் உள்ளதை கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் வாழ்விலே உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? என்னிடத்திலுள்ள மனத்தாழ்மையை, ஆண்டவரே உம்மிடத்திலுள்ள மனத்தாழ்மையை என் பிள்ளைக்கு தாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் போய் வேண்டிக் கொள்ளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ளதை எனக்கு தாரும். தாவீதுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உமது முகத்தின் பிரகாசத்தை எனக்கு தாரும். என் தகப்பனுடைய முகத்தில் உள்ள ஆசீர்வாதம் வேண்டாம்,
என் தாயினுடைய முகத்தின் ஆசீர்வாதம் வேண்டாம், என் சந்ததியினுடைய ஆசீர்வாதம் மனிதர்கள், அவர்கள் பாவம் செய்தவர்கள், பின்னிட்டு போனவர்கள். நானும் ஒரு நாளிலே பின்னிட்டு போனேன். என் சுபாவம் என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு வரக்கூடாது. அப்படியானால் உமது மகிமை, உமது சாயலிலே நான் எழும்ப வேண்டும். அவனுடைய ஜெபம் பாருங்களேன், அழகாவே சொல்லுவான். ஆண்டவரே, அதிகாலையிலே நான் எழும்புவேன், உமது சாயலிலே நான் எழும்ப வேண்டும், உமது சாயலிலே. ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நமக்கு சொல்லுகிற, இந்த மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களிடத்திலே மன தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை தரித்துக் கொள்வதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டார். இன்றைக்கு எனக்காக உங்களுக்காக விலையேற பெற்ற ராஜாவாக நின்றவர், அவர் ராஜாவாக பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா அணிந்து கொள்ளக்கூடிய ராஜ வஸ்திரத்தை ஒரு நாளிலே அணிந்திருந்தார். அந்த ராஜ வஸ்திரம் ஒரு நாளிலே லோத்துவின் அரண்மனையிலே பிலாத்து முன்பதாக அங்கே கிழித்தெறியப்பட்டது. அந்த சீலை எப்பொழுது அவர் அணிந்திருந்த ஆடை தூக்கி எறியப்பட்டதோ அப்பொழுதே அது ராஜவஸ்திரம் அல்ல, அது ஒன்றுக்கும் உதவாததாக மாறி போனது. ஆனால் அங்கே இருந்த போர் சேவகர்கள் நினைத்தார்கள், இல்ல, இவர் வஸ்திரத்திலே ஏதோ ஒரு ரகசியம் உண்டு என்பதை அறிந்துதான் அவர்கள் அந்த வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு என்ன செய்தார்களாம்? ஏன் எடுத்துக்கொண்டார்கள் தெரியுமா? எனக்காக உங்களுக்காக ஒரு நாளிலே இந்த சீலை, அவமானம் பண்ட சீலை, ஒன்றுக்கும் உதவாத சீலையாக அணிந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுப்பதற்காக ராஜ வஸ்திரம் தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த வஸ்திரமானது உரியப்பட்டது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நிலை என்னாய் போச்சு? பாருங்களேன், இடுப்பிலே சீலையை கட்டினவர் தன் மேல் இருந்த சரீரத்திலே அணியப்பட்ட ராஜ வஸ்திரத்தை உரித்து எரிந்தவருக்கு, அப்படியானால் அவருக்கும் ஒரு நாளிலே ஒரு சீலையை உடுத்தினார்கள். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் மரிக்கிறார். மரித்த பொழுது நடந்த சம்பவம் வாசிங்களே. லூக்கா 23:53 சொல்லுகிறது, வாசிங்க. அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தார். இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அங்கே ஒரு மனிதன் வருகிறான், யோசேப்பு என்னும் பேர் கொண்ட மனிதன். அவன் வந்து ராஜாவினிடத்திலே போய் கேட்டு இயேசுவினுடைய சரீரத்தை வாங்கி கொண்டு அவன் சொல்லுகிறான், மெல்லிய துப்பட்டி என்று சொல்லுகிறது. அதற்கு பெயர் மெல்லிய துப்பட்டி என்று சொல்லுகிறது. இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு, அதையெல்லாம் சொல்லி விளக்கப்படுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. மெல்லிய துப்பட்டிகளினாலே அந்த சரீரத்தை சுற்றினான். இப்ப என்ன நடக்குது? அதே துப்பட்டி பேர் மாறுது பாருங்களேன். இப்ப மறுபடியும் 24ஆம் அதிகாரத்திலே வருவீர்களானால் இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் 12வது வசனம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட்ட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். நாமே நல்லேலூயா. இந்த சீலை எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்து விட்டார். ஆமே நல்லேலூயா. இந்த உணர்வு, இந்த சத்தியம், இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கும் அடையாளம் இந்த சீலை தான் அடையாளம். ஆமே. ஒரு நாளிலே பிறந்த பொழுது கந்தையாய் வந்த சீலை, எனக்காக சகலவற்றையும் செய்து முடித்த நல்ல சீலை, ராஜ வஸ்திரம் தரித்த சீலை, ராஜ வஸ்திரம் தரித்த விலையேறப்பட்ட அலங்காரம் அங்கே பிக்கப்பட்டது. லாசருவை உயிர்த்தெழ விடுதலை கொடுத்த அதே சீலையானது, தன் தாழ்மையை தரித்துக் கொள்ளக்கூடிய அதே சீலையானது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்பது அங்கே சுத்தப்பட்டது. ஆனா சுத்தப்பட்ட சரீரம் கல்லறைக்குள் வைக்கப்பட்டது. அங்கே குறித்த நாள் வந்த பொழுது இயேசுவினுடைய கல்லறை திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தால் இயேசு இல்ல, ஆனால் சீலைகளோ அங்கே கிடந்தது. அல்லேலூயா. ஏன் அப்ப இயேசு போகும்போது சீலையும் சேர்த்து என்ன செய்திருக்கலாம்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாளோடு உனக்குரிய சீலைகள் முடிந்து விட்டது. இந்த நாளோடு உன் துக்கங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த நாளோடு நான் பிறந்த பொழுது வந்து, நான் மரித்து உயிர் தெழுந்த பொழுதும் இந்த சீலைகள் ஒன்றும் வேண்டாம். நான் மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்கிறேன். உங்கள் வாழ்வை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். இந்த லெந்து கால நாட்களிலே சிலுவையின் உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இந்த சீலை தான் கொண்டு வந்தது. அங்கே ஓடி போய் பார்த்தா இயேசு இல்ல, சீலை தான் இருக்கிறது. அவன் கண்டது கடைசி நிமிஷ சீலை.
இன்னைக்கு அதுக்கப்புறம் நீங்க புதிய ஏற்பாட்டுல எல்லா பகுதியில அந்த அப்போஸ்தலர்கள் வாசித்து பாருங்களேன், இந்த சீலைக்கு அவசியமே இல்லாது இருந்தது. இந்த சீலைகள் அவசியமே இல்லாது இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீலைகள் விலக்கப்பட வேண்டும். இதை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்கள் வாழ்விலே மறைந்து கட்டப்பட்டு இருக்கிற, மறுபடியும் சொல்ற, வெளிப்பார்வையிலே தோற்றங்கள் நல்லாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு மறைவான சீலைகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். நீ கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சீலைகளை எல்லாம் அது தேவையற்றவைகள். அந்த சீலை யார் கொண்டு வருவா? அந்த சீலைகளை இப்ப பாருங்க, ஒருவர் மனிதன் மரணம் அடைந்து விட்டார், நம்முடைய தாயோ தகப்பனோ மரணம் அடைந்து விட்டாலும் அவர் பயன்படுத்தின அந்த உடைமைகளை மறுபடியும் யாராவது துவைச்சு புதுப்பிச்சு யாராவது உடுத்துவாங்க மாட்டாங்க. இல்ல, என் தாய் அணிந்திருந்தாலும் சரி, என் தகப்பன் அணிந்திருந்தாலும் சரி, இது தேவையற்றது. அவ்வளவுதான். அதோட சேர்ந்து என்ன செய்கிறார்? தூக்கி போட்டு கொண்டு வந்துருவாங்க. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்விலே உங்கள் கந்தைகளை தூக்கி எறிந்து விடுங்க. அல்லேலூயா. தேவையில்லாத தேவையற்ற நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை சீலைகள். இந்த சீலைகளை நினைக்கின்ற பொழுதெல்லாம், உங்க வீட்டு சேலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நினைவு கூறணும். உங்கள் வீட்டு சேலைகளை இன்னைக்கு அநேக சேலை அடுக்கி வச்சிருக்கிறீங்க. இது காரணம் என்ன தெரியுமா? இயேசு மரித்து உயிர்த்தெழாவிட்டார் இந்த சேலைகள் அனைத்திற்கும் பயனற்று போயிருக்கும், பயனற்று போயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த நல்ல தேவன், ஆமென், அல்லேலூயா, உயிர்ப்பிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்திலே காணப்படக்கூடிய மறைவான சீலைகள் அவிழ்க்கப்படட்டும். அந்த சீலைகள் வேண்டாம், அவைகள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவோம். மறுபடியும் போய் எடுத்து, ஒருவேளை பழமொழி சொல்ல, கந்தையானாலும் அந்த கந்தை வேற, அப்ப சொன்ன கந்தை வேற, இப்ப கந்தை இல்லைன்னு சொல்லி ஓடி போய் ஏதாயிலும் பிணத்தின் மேல கிடக்கிற துணி எடுத்து, அது முதலாக கோடி வீடு, அது கோடி துணி அப்படின்னு நல்ல விலையேறப்பட்ட கோடி துணி எடுத்து நம்ம உடுத்தவா முடியும்? அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் அவைகள் உங்களை கட்டி வைத்துவிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த சேலைகள் தனிப்பட்ட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார். கடைசி ஒரே ஒரு வசனம், அதை சொல்லி நாம நிறைவு செய்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தால், ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கே வைத்திருக்கிறார். என்னன்னா, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வேகமாய் வாசிப்போம். வேகமாய் வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த நாட்களிலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இப்ப சீலை அதற்கொண்டு ஒரு புதிய பெயரை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே என்னுடைய கந்தைகள் எல்லாம் புறம்பாக்கப்பட்டது, எனக்கென்று ஒரு விலையேறப்பட்ட வஸ்திரம், எனக்கென்று விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்தது. எப்ப தெரியுமா? உசியா மரணம் அடைந்தால் தான் கர்த்தருடைய மகிமை. உசியா மரணம் அடைய வேண்டும், கர்த்தர் மகிமையை கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். நீங்க முதல் 5 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால், உசியாவினுடைய காலத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நான் வாசித்தோம், ஜனங்களுக்கு அறிவில்லை, ஜனங்கள் தங்களுக்கு தாங்களாகவே மேய்த்துக் கொண்டார்கள். அறிவற்ற நிலையிலே, நன்மையற்ற நிலையிலே, வியாதியோடு பலவீனத்தோடு இருந்த மக்கள். ஏன் தெரியுமா? உசியாவினுடைய காலம் சீலை சுற்றப்பட்ட காலம். ஆகவே நாம் எங்கும் வெளியே நடமாடப்பட முடியவில்லை, விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. உசியா எப்ப மரணம் அடைந்தானோ கர்த்தர் பார்த்தார், இதுதான் சரியான சமயம். உசியா என்றால் ஏதோ உசியா ராஜா அல்ல, அந்த உசியா நானும் நீங்களும் தான். நான் மரணம் அடையட்டும். எதுக்கு? பாவத்திற்கும் சாபத்திற்கும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் பிறக்கட்டும். கிறிஸ்துவின் வாழ்விலே அவன் மறுபடியும் பிறப்பானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பாவத்திற்கு மறிக்க வேண்டும். அவன் பாவத்திற்கு மறிப்பானால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு புதிய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், புதிய நன்மைகளை வைத்திருக்கிறார். நம்முடைய வீடுகள் அலங்கரிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டுமானால், இந்த வஸ்திர தொங்கலினால் தேவ மகிமையை நான் பார்க்கப்பட வேண்டுமானால், சீலைகளினால் அலங்கோலப்பட்ட சீலைகள் இவைகள் புறக்கணிக்கப்படட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் சுற்றப்பட்ட நிலைகள் மாற்றம் பெற வேண்டும். சுற்றப்பட்ட நிலைகள் ஒரு நாளிலே மாற்றம் பெறும்.
ஒரு நாளிலே குஷ்டரோகியானவன் அவனுடைய சரீரம் எப்பொழுதும் துணிகளினால என்ன செய்திருக்கணும், சுற்றப்பட்டு இருக்கணும். என் காலை இப்ப காட்டணும்னா அது நல்லா இருக்கா, அசிங்கமா இருக்குமே நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? குறிப்பிட்ட கால வரை பேண்டேஜ் சுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த பேண்டேஜ் இல்ல. அல்லேலூயா. குறித்த காலம் வரை சுத்திட்டு தான் இருந்தோம். கர்த்தருடைய மகிமை வருகிறது, கர்த்தர் சுகந்தா, இனிமே இது தேவையில்லை. அல்லேலூயா. மறுபடியும் நான் அணிவிச்சிருந்தேன் புரிந்து கொள்ளணும். நாய் தான் கக்கினதை மறுபடியும் தின்னதை போல அது எனக்கு ருசியை கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உரித்தெறியப்பட்ட வேண்டாத சீலைகளை எரிந்து விடுங்கள், நான் உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிக்க விரும்புகிறேன். ஒருவேளை மறைவாக தம்முடைய வாழ்வை நான் வாசித்த நிறைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கல, சில காரியங்களை சொல்லி இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் அணிந்திருக்கிற இந்த அழுக்க வஸ்திரங்கள் களைத்தெறியப்படட்டும். இந்த சிறைச்சீரை எனக்காக தேவாலயத்திலே காத்திருக்கிறது. ஒரு நாளிலே மறைவாக இருக்கப்பட்ட மகிமையை கொண்டு வந்தது தேவாலயத்தின் மகிமை. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை இந்த தெரு மக்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் தான் மகிமை உண்டு. கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே இந்த திருமக்களுடைய வாழ்விலே மறைவாக வைக்கப்பட்டு இருக்கிற சீலைகள் அப்படின்னா நிறைய பார்க்கணும். குளத்துல பார்க்கணும், வாய்க்கால்ல பார்க்கணும், வேண்டாத சேலைகளை பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இவைகள் அனைத்து இவ்வளவுன்னா இருக்குதா? அப்படியானால் ஒரு ஹோலி பண்டிகை கொண்டாடித்தான் ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மேல் இருக்கிற ஒரு புதிய வஸ்திரத்தை நான் அணிந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஜெபத்திற்குள்ளதாக நம்மை ஒப்புவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளையும் உடுத்துவித்து அழகு பார்த்து நம்முடைய குடும்பங்களையும் மகிமையான காரியங்களை செய்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெபத்திலே நிறைவு செய்வோம். ஐநூற்றி 27வது பாடலை பாருவோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எந்த தேவ ஆவியே, பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சுகத்தரே, ஆசீர்வாதியோ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, தேவ நதியே பொங்கி பொங்கி வா. கண்மலையை கர்த்தாவே உம் ஜனங்களின் கண்மலையை பிளந்து, கர்த்தாவே உம் ஜனங்களின் பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, மலைகளிலோ தண்ணி பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, தேவ நதியே பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தாவே, சில ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. கனி தந்திட சொல்லி தோங்கிட, கனி கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நிச்சம் கனம் பெற்றிட. எந்த தேவ ஆவியே, தேவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்ட மூச்சு சிலுவையிலே,
பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்றைய சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமோ? அந்த நிறைவு ஜெபத்தை அன்றைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேட்கப்பட்ட வார்த்தைக்கு நேராய் தங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நானும் நாங்களும் சிலைகளினாலே சுட்டப்பட்ட நிலையிலே இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை கட்டுகளை அவிழ்த்துவிடும், நாங்கள் விடுதலை பெறட்டும். நாங்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாத கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறோம், பாவ கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். தாழ்மையே அற்ற நிலையிலே இருக்கிறபடியினால் எங்கள் வாழ்வு உயர்த்தப்பட முடியவில்லை. இன்றைக்கு எங்கள் வாழ்விலே விடுதலை வேண்டும் என்று சொல்லி, அவிழ்க்கப்பட்ட சீலைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அன்பு சகோதரர் பிரான்சிஸ் அவங்க முன்னால் வந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மதிய ஆராதனையிலே நாங்கள் குடும்பமாய் சபையாராய் இணைந்து பங்கு பெற்று ஆண்டவரே, இப்படிப்பட்ட நடுத்தருவின் ஒரு ஜப கூடுகளே மறுபடியுமாய் நாங்கள் திருச்சபையின் ஒரு சிறு கூட்ட மக்களாய் உங்கள் சமூகத்திலே ஆண்டவரை அமர்ந்திருந்து தகப்பனே துதி பாடல்களை பாடி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், தகப்பனே தாசர்கள் மூலமாய் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அநேக நாட்களுக்கு முன்பதாக எங்களிடத்தில் இருந்த அன்பு சகோதரர் நிமித்தமாய் இப்படிப்பட்ட ஒரு தெரு செபக்கூட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. தகப்பனே, நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இது கடந்து போகும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் மத்தியில் நிறைவேற்றி கொண்டு வருகிறேன். அதற்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே எங்கள் சமூகத்திலே கூடியிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, விசேஷமாக ஆண்டவரே, இந்த தெருக்கூட்ட மக்களுக்காய் இந்த தெருவிலே வசித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, விசேஷமா இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் செய்கிற ஜபங்களை தேவனாகி கர்த்தர் தகப்பனே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பிள்ளைகள் செய்கிற ஜபங்களை கேட்டு ஆண்டவரே 1 30 60 தகப்பனே 100 இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில பலம் தர கூடுமாய் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, கண்மலையின் தேனினாலும் கோதுமையினாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, விசேஷமாக இந்த தெருவில் வசித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் செய்து வருகிற தொழிலுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகின்ற தகப்பனே, ஆண்டவரே, விசேஷமாக தகப்பனை அநேக மக்கள் இந்த பகுதியில் தினக்கூலிகளாய் தகப்பனை உழைத்து வருகிற நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல விவசாயம் செய்கிற அநேக மக்கள் உண்டு. அதே போல அரசு பணிகளை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டு. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளின் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டு மீதியான துணுக்குகளை எடுத்து உனக்கு நன்றி பலி செலுத்த நீ கிருபை ஏறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மறுபடியுமாக இந்த இரவு முழுவதும் எங்களை கணினி போல பாதுகாத்துக் கொள்ளும். நாளை தினத்திலையும் துதிக்கும் துதியோடு எழுந்து எங்கள் இயல்பான கடமைகளை செய்ய எங்கள் சரீரத்தில் நீர் பலன் தந்து உதவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நமக்கு இந்த அன்பின் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அன்பி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.